வான்மதி படம் நடந்துட்டு இருக்கும் போது தான் சுவாதிக்கும் அஜித்துக்கும் காதல் சொல்லுவாங்க. எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி. எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில் ரொம்ப பாசமாக இருப்பார். அவருக்கு நம்ம செஞ்சதோ நம்ம கூட சபரிமலை கொண்டு போகிறேன் ஐயப்ப கோயிலுக்கு. அஜித் ஆமாம், பம்பையிலேருந்து தான் இருமுடி கட்டினார். ஜனவரி 1 வந்தால் நான் திருவேற்காடு கோயிலுக்கு போவோம். அப்புறம் எங்கள் வீட்டாண்ட கோயிலுக்கு கொண்டு போவேன். எங்கேயாவது சபரிமலைக்கு மாலை போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த விளக்க பூஜைலாம் பண்ணுவாங்க திருவெற்றியூரில், அங்கெல்லாம் கூட்டு போவேன். என் சிஸ்டர் வீட்டுக்கு வருவார். சிஸ்டர் பசங்களோட இன்னும் கூட பழகுவார். என் வீட்டுக்கு வருவார் காலையில் மார்னிங் கூட. ஒரு நல்ல ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான் இருந்தோம். அது என்ன ஹிஸ்ட்ரி யார் கண்டுன்னு தெரியல. அப்படி விட்டு விட்டாக படம். இந்த படம் இவங்க கை தட்டி நல்லா இருக்கும் சொன்னால் வியாபாரம் பண்ணுவேன், இல்லை நானே ரிலீஸ் பண்ணுவேன். இல்லைன்னா இந்த படத்தை அப்படியே கொளுத்திட்டு போயிடுவேன். உங்களுடைய காதல் கோட்டை படத்துக்கு முதல் தேர்வு வந்து விஜயாகத்தான் இருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. என் திரையுலகத்தில் நான் சொல்ல போனால் நான் எடுத்த படம் நினச்சேன் அத்தனை பேரையும் நான் கெட்டவன்னு சொல்ல வரல. கம்பேர் பண்ணும்போது எனக்கு முரளி வந்து உண்மையிலே நினச்சவன் கண் கலங்குது. எனக்கு அவர் எல்லாருக்கும் எனக்கு பலம் இருந்த மாதிரி. வான்மதி படம் நடந்துட்டு இருக்கும் போது தான் சுவாதிக்கும் அஜித்துக்கும் காதல் ஒரு தகவலே சொல்லுவாங்க. எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி சார் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு. ஒரு வாட்டி சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்னேன். பட் எல்லாம் கேட்பாங்க, இல்லை சார் நீங்கள் வந்து அவர் லைஃப்பில் ஏதோ தலையிட்டு இருக்கீங்க, அதனால தான் அவருக்கு இன்னும் ஸ்டில் டடி உங்களுக்கு அவர் படம் பண்ணலன்னு. அப்படி அவர் உண்மையாக நினச்சா எனக்கு சந்தோஷம் தானே. அவர் வாழ்க்கையை நான் மாற்றிருக்கேன், அவருக்கு நல்லது செஞ்சுருக்கேன்னு நினச்சி அவர் எனக்கு படம் பண்ணாமல் சந்தோஷப்படுறேன். என்ன படம் பண்ணால் நான் 4 வீடு வாங்கி வச்சுருப்பேன், சொத்து வாங்கி வச்சுருப்பேன், நல்லா தானே இருக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் அதில் தலையிட்டீங்க அவர் பர்சனல் லைஃப்பில், அந்த கோவம் அவருக்கு இருக்குன்னு சொல்லி அந்த கோவத்தால் தான் எனக்கு படம் பண்ணலன்னு சொன்னால். ஏன்னா விளம்பரம் 85 லட்சம் ரூபாய் காதல் கோட்டைக்கு. அது வந்து அன்றைக்கி வந்து 35 லட்ச ரூபா ஒரு ஏக்கர் முகப்பேரில் இடம். 2-3 ஏக்கர் வாங்கியிருந்தால் அந்த சொத்துடைய வேல்யூ இன்றைக்கி வேறு. நான் அதை பார்க்கல. என்னுடைய படம் என் தரம். நான் சரவண சாரை தான் ஃபாலோ பண்ணுவேன். விளம்பரம் பண்ணி ஒரு படத்தை ஜெயிக்க வைக்கணும். என்னுடைய ஹீரோவுக்கு நம்ம விளம்பரம் பண்ணோம். என்னுடைய படத்துக்கு அதில் என் ஹீரோவாக அவர் என் மேலே ரொம்ப அட்டாச்சாக ஆகிட்டார். ஒரு பிரதர்ஸ் மாதிரி 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி. அதுதான் அப்போ தான் அந்த சக்கரவர்த்தி நிக்கார்ஸ் வந்து என்கிட்ட வான்மதி ஆடியோ வாங்குறாரு, காதல் கோட்டை ஆடியோ ரைட்ஸ் வாங்குறாரு. வெளியே நிற்பார் ஆஃபீஸ் வெளியே. அஜித் சார் வந்துட்டு வெளியே போகும்போது அவரை மீட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணி அப்புறம் என் மேலே என்னன்னு தெரியல. இது வரைக்கும் நான் யாரையும் கேட்டு பார்க்குறேன், என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல சார்னுவாங்க. அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, இல்லை இதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னாரா கூப்பிட்டு தனியான்னு கேட்பேன். நீயே சொல்லி அவங்களுக்கு சொன்னாரான்னு. இல்லை சார் நான் கேள்விப்பட்டேன். சரி, இது கேள்விப்பட்டது அப்படியே இருக்கட்டும். இது எங்கே தான் போய் முட்டி இல்லை இங்கேருந்தான் அது கேள்விப்பட்டு வரது வரட்டும் அப்படின்ட்டு. மற்றபடி எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில் ரொம்ப பாசமாக இருப்பார். அவருக்கு நம்ம செஞ்சதோ நம்ம கூட சபரிமலை கொண்டு போகிறேன் ஐயப்ப கோயிலுக்கு. அஜித் ஆமாம், பம்பையிலேருந்து தான் இருமுடி கட்டினார். ஜனவரி 1 வந்தால் நான் திருவேற்காடு கோயிலுக்கு போவோம். அப்புறம் எங்கள் வீட்டாண்ட கோயிலுக்கு கொண்டு போவேன். எங்கேயாவது சபரிமலைக்கு மாலை போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த விளக்க பூஜைலாம் பண்ணுவாங்க திருவெற்றியூரில், அங்கெல்லாம் கூட்டு போவேன். என் சிஸ்டர் வீட்டுக்கு வருவார். சிஸ்டர் பசங்களோட இன்னும் கூட பழகுவார். என் வீட்டுக்கு வருவார் காலையில் மார்னிங் கூட. ஒரு நல்ல ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான் இருந்தோம். அது என்ன ஹிஸ்ட்ரி யார் கண்டுன்னு தெரியல. பட் அவரும் அப்படியே போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கண்ணெதிரை தோன்றினால் எடுக்கும்போது அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தேனாம்பேட்டையில் அட்மிட் ஆகிருந்தாங்க. இப்போ நானே கேள்விப்பட்டு இப்போ பார்க்கணும் அவரை ஆப்ரேஷன் சொல்கிறாங்கன்ட்டு போனேன். உடனே பார்த்தேன், பேசினார், சிரிச்சார். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து சிட்டிசன் படம் பண்ணும்போது நான் ஆஃபீஸ் போயிருந்தேன் அடையார் சைடு எங்கேயும். அவரே வந்து ரிசீவ் பண்ணி கூட்டு போய் உட்கார வச்சு சிட்டிசன் ஆல்பம்லாம் காட்டினார். நான் சொன்னேன், குட்டி கமல் இப்போவே கொஞ்சம் நான் உனக்கு குட்டி கமல் தான் இனிமேல் கூப்பிடுவேன் உன்னை. அவர் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லை, பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த கேரக்டர் எப்போ எந்தெந்த ஏஜுக்குன்னு ஒன்று லிமிட் இருக்குது. அது எல்லாத்தையும் அட்வான்ஸாக பண்ணிட்டோம்னா இன்றைக்கி ஜென்ரேஷன் அனலைஸ் பண்ணும். மனிதத்தில் சார் படம் சில படம் தோல்வி காரணம்லாம் அட்வான்ஸாக இருக்கும். அது அந்த காலகட்டம் வந்து தான் அது வேறு மாதிரி அப்படின்னு சொல்லி அப்படியே ஜாலியாக தான் பேசிட்டு வந்தோம். அப்புறம் அந்த கண்ணெதிரை தொழில் டைமில் போய் அவரை மீட் பண்ணேன். அப்போ அவர் சொன்னார், நம்ம 2 பேரும் சேர்றது வந்து சார் பொக்ரான் வெடிகுண்டு அப்போ வாஜ்பாய் சார் பீரியடில் அவ்வளோ சவுண்டு, அந்த சவுண்டு தான் பொக்ரான் வெடிகுண்டு பாருங்க அப்படி ஒரு படமாக இருக்கணும். அப்படி சந்தோஷமாக கட்டி பிடிச்சிட்டு வந்தோம். திருப்பியும் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் பண்ண முடியல. இப்போ சுரேஷ் சந்திராட்ட கேட்டால், அப்பா சாருக்கு வந்து வாழ்த்து சொல்லுப்பா சார் என் பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கை வைக்கணும் சாரை கேட்டு சொல்லுப்பான்னு. சார் வாங்கி வச்சுக்க சொன்னார் சார். நான் வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு நான் எது கொடுக்கணும்? பத்திரிக்கை வாங்கினா அவர்கிட்ட போய் சேர்ந்தவர் வருது அது வேறு விஷயம். அவருக்கு என்ன சூழ்நிலை இருக்கோ நம்ம போய் அதை வாங்கி வச்சு சொன்னோன்னா அப்புறம் இதெல்லாம் கேள்விப்படப்போ தான்
சரி ரைட் அவ்வளோதான், நம்ம வந்து நம்ம மரியாதை கொடுத்தாச்சு, இனிமேல் அப்படி நல்லா இருக்கட்டும், அவர் மனசு போல் அவர் வாழணும், நல்லா இருக்கணும், நமக்கு பண்ணலன்ற அந்த மாதிரி கடவுள் சத்தியமாக அப்படி இல்லை. நம்ம வேணான்னு ஒரு அஜித்தை கொண்டு வரலாம் ப்ரொடியூசராக, நம்மளுக்கு அதுக்கு அந்த பாக்கியம் ஆண்டவன் நினச்சா முடியும். பட் நம்ம போயிட்டு இது பண்ணல. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி அப்படி ஒரு சூழலை எனக்கு தெரியல. இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க, சொன்னவங்கள்ட்ட சொல்கிற வார்த்தை தான். அப்படி உண்மையாக இருந்து அவர் நல்லா இருந்தாருன்னா அது நான் காரணமாக இருந்தால் சந்தோஷம் சொல்லு. காதல் கோட்டை படத்துடைய கதையும் அதோடைய திரைக்கதையும் அது எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சை வந்து அந்த நேரத்தில் ஏற்பட்டுச்சு. நீங்கள் அதுக்காகவே ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டது, அதுக்கு ஒரு படம் எடுத்ததாக கூட பேசப்பட்டது சார். அதை பற்றி சொல்லுங்கள். பாலு என்பவர் பேட்டி கொடுத்து இந்த மாதிரி படத்தினுடைய கதையை திருட்டாங்க. தங்கர் பச்சான் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, தங்கர் பச்சான் கதையெல்லாம் சொன்னேன், அவர் போய் அகைத்தெல்லாம் சொல்லி படத்தை பண்ணிட்டாங்கன்ட்டு ஒரு இன்டர்வியூலாம் வந்தது. எனக்கு இந்த பேசிக் இந்த நாலேஜே இல்லை சார். நான் ஒரு தேட்டர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், படம் பண்ணுறது தான். என்ன இதெல்லாம் திருட்டாங்க நாம் நினைப்போம், ஏன் புக்கை பார்த்து எடுக்கக்கூடாதா, அந்த கதையை பார்த்து புத்தகம் படிக்கிறோம். பட் இன்னாரும் எழுதினவர் அவுட் ஆஃப் த ராயல்ட்டி ரைட்ஸும் இருக்கணும்னு இல்லை, அந்த சென்ஸாவது வேணும் இல்லை, அதெல்லாம் தெரியாது. நான் எதுவும் சொல்லிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு, நான் அடிச்சுட்டு போகிறேன், இந்த பிரச்சனை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பயந்தாங்க. இல்லை வர சொல்லுங்க. அவர் வந்தோன்னே அவருக்கு காஃபி டீலாம் கொடுத்து உள்ளே உட்கார வச்சு அந்த கதையை சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு. ஒரு 10 நிமிஷம் டைம் கேட்டாங்க. ஓகே சொன்னால் நானும் தங்கர் பச்சன் எல்லாம் கொஞ்சம் கதையை சொன்னார். இது காதல் கோட்டையா, ஸ்மெல் இருக்கும், ஒரு சாம்பாருக்கு தாளிக்கும் போதோ ஒரு இன்னொரு குழம்பு தாளிக்கும் போது ஸ்மெல் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இதனுடைய ஸ்க்ரீன் பிளே வேறு, இதனுடைய ஸ்க்ரீன் பிளே வேறு. ஒன்றே இல்லை, இந்த படத்தையும் நானே எடுக்கிறேன், நான் தான் ப்ரொடியூசர், இதுதான் டைரக்டர். உட்காந்து வேலையை ஆரம்பிச்சு எப்போ யார் கேரக்டரைசேஷன் புக் பண்ணு, தங்கர் சார் எப்போ நம்ம ஸ்டைலில் எப்படி தேவயானி கொண்டு வந்தோமோ புதுசாக ஹீரோடைய தேட சொல்லுங்கள், ஆளை பாருங்கன்னா. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு, சார் முரளி சார் எப்படி சார் இருக்கோம், நாங்கள் முரளி சார் எப்படி இருக்கலாம் கிடையாது, முரளி சார் இந்த கேரக்டர்ஸ் ஃபீலிங் சோகமாக இருக்கும். பட் மற்ற கேரக்டரைசேஷன்லாம் பேசி டக்குன்னு முரளி, கௌசல்யாதெல்லாம் மறுநாள் காலையில் ஷூட்டிங்னா நைட்டு தான் வராங்க பெங்களூர்லேருந்து. ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணி வரதுக்கு வேறு ஒரு ஹேட் ஃபிலிம்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பெங்களூரில். அப்புறம் அவங்கள வர வச்சு அப்புறம் அந்த காமெடி கேரக்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சார்லி சார், விவேக் சார், கோவை சார்லாம் மேடம், ஆர் சுந்தரராஜன் சார், வெட்டிநாடயமூர்த்தி சார், ஒரு என்டையர் பட்டாலும் ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சு காலேஜ் மாதிரி வச்சு அந்த படத்தையும் எடுத்து சாங்ஸ் பியூட்டிஃபுல்லாக அதுலேயும் செம்ம ஹிட்டு சார். சரியான சாங் அமைஞ்சுது, எல்லா பாட்டும் ஹிட்டு. அது எப்படி பாருங்கள். அதே மாதிரி அந்த படம் முடிஞ்சு ஜூலை 12 ரிலீஸு 96 காதல் கோட்டை, 97 பிப்ரவரி 12 காலமெல்லாம் காதல் வருங்க. காதல் கோட்டை தேவியில் ஸ்டில் நல்லா போய் இந்த நேரத்தில் நடிச்சிட்டு 238 நாள் ஓடிடுது காதல் கோட்டை. 238 நாள் அதை லாஸ் பண்ணி இதை தூக்கி ஜாயின் பண்ணுறோம். காதல் கோட்டைக்கு எடுத்து ஓடி அடுத்து ஒரு ஃபிலிம், அது வந்து பாரதி ராஜா சார் படம் கிழக்கே போகிற ரயில், ஏதோ அந்த படம் தான் வந்து அந்த மாதிரி 1 year ஓடி அது முடிஞ்ச உடனே திருப்பியும் அவருடைய படம் ஏதோ ஒரு படம் வந்துட்டு சொல்லிட்டு சார் சொன்னாங்க தேட்டர் ஓனர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த படம் ஓடி 238 நாள் காதல் கோட்டை. அதுக்கடுத்து இந்த படம் 250 days தாண்டிச்சு. எல்லா இடத்துலையும் கமர்ஷியலாக சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ அந்த தைரியம் ஒன்று பாருங்க. இதே மாதிரி தான் வான்மதி கூட படம் போட்டு காட்டினா சில பேர் என்ன சொல்கிறாங்க, நீ டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவன் தேட்டருக்காராக இருந்தேன் அப்படி விட்டு இது படம். ஸோ விட்டானா விட்டுன்றது வேறு. நான் அந்த மாதிரி எடுக்கல, ஏதோ சும்மா ஒரு ஆக்ஷன், ஒரு ஜாலி, ஒரு டமாசு, கூத்தடிச்சான ஒரு பாட்டு பண்ணானுங்க, அப்படி தான் நம்ம படம் எடுத்துருக்கோம். எடுத்தவொடனே நம்ம பேர் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணேன், துணிஞ்சு எல்லாம் நானே ஓன் ரிலீஸ் பண்ணுறேன். முக்கியமாக 4 ஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை கூப்பிட்டு சிவசக்தி தேட்டரில் நைட் ஷோ ஃப்ரீயாக போட்டு விட்டேன் பிஃபோர் ரிலீஸ். எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஆடியன்ஸ் எல்லோரும் கூப்பிட்டு 1000 பேருக்கு மேலே படம் பார்த்தாங்க நைட் ஷோவில் ஃப்ரீ. இந்த படம் இவங்க கை தட்டி நல்லா இருக்கும் சொன்னால் வியாபாரம் பண்ணுவேன், இல்லை நானே ரிலீஸ் பண்ணுவேன், இல்லைனா இந்த படத்தை அப்படியே கொளிச்சிட்டு போயிடுவேன், எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தைரியமாக படம் போட்டு காத்து பாம்பு டான்ஸ்லாம் இருக்கும். அதில் விசிலு பறகுது தேட்டரில். சார் நீ சொல்ல படம் விட்ட உடனே அவன் 10,000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துட்டு போகிறான் அட்வான்ஸ். மேலே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் படம் பார்த்தாங்க, சார் இதை செட்டில் பண்ணி வச்சுங்க, இது டான்ஸ் வந்து வச்சுக்கன்ற இது ஃப்ளாஷ் ஆகி மறுநாள் காலையில் எல்லா ஊருக்கும் கேட்டால் சார் நான் 10 ரூபா தரேன் அப்புறம் பார்த்துக்கங்க. ஸோ சட்டையே பண்ணாமல் சொல்லுங்க, தைரியமாக பண்ண முதல் படம் தானே பார்ப்போம், இல்லை கொளுத்திட்டு போய் நேரம் போனோம். நம்ம தொழில் இருக்குது, தேட்டரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்ட்டு அது மாதிரி அது வான்மதியில் எல்லாமே எனக்கு ஒரு இதுவாக அப்படி நல்ல பாசிட்டிவாக எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே இது முடிஞ்சு காதல் நிபதி சூர்யா 2வது படம், அப்புறம் கண்ணெதிரை தோன்றினாள். அதுக்கு வந்து ஒரு டஃப் வந்தது, படத்தை எடுக்கிறதா என்ன ஏது, ஜீன்ஸுக்கு அடுத்த படம்னு சொல்லிட்டு இருந்தது. இந்த மாதிரி படிப்படியாக உங்களுடைய காதல் கோட்டை படத்துக்கு முதல் தேர்வு வந்து விஜயாகத்தான் இருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. வான்மதி எடுக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஏசி சார் வந்து கொஞ்சம் விநியோகஸ்தராக தேட்டரில் படம்லாம் அவர் படம்லாம் நான் சிங்கப்படிதான், விஜயகாந்த் சார் படம் நிறைய படம் நான் வந்து அவர் படம் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அப்போ அவங்க ஆஃபீஸில் குமார்னு ஒருத்தர் இருப்பார்,
மீடியேட்டர் குமார்ன்ட்டு சாருக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு வியாபார தொடர்பான ஒரு ஆள் குமார்ன்ற மீடியேட்டர். அவர் வந்து என்கிட்ட வந்து நான் வந்து கூட்டு போகிறேன், டேட் வாங்கி தரேன்னாரு. அதனால அவர் கூட்டு போய் ஃபஸ்ட்டு வான்மதிக்கு அஜித் சார் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ தான் தேவான் இட்டுன்னு சொன்ன மாதிரி அந்த ஹீரோடைய புக் பண்ண சுவாலிட்டு. அப்போ அந்த டைமில் போகும்போது இப்போ தான் 2-3 படம் பையன் கொஞ்சம் அப்படியே ஓடிட்டுருக்கு போயிருக்கு. நீங்கள் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கண்ணா, 6 மாதம் வெயிட் பண்ணுங்க, சிரமம்னு சொல்ல, நம்ம உடனே பண்ணி ஆகணும்னு ஒரு ஆர்வத்தில் நம்ம போய் தான் அஜித் சார் புக் பண்ணோம். அதன் பிறகு வந்து காதல் கோட்டையை வந்து சொல்லி பார்ப்போம்னு போய் சொன்னோம். சிரிக்கிறாரு, நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைமாக அவர் கேட்டார், கதையை கேட்டு நல்லா இருக்குது கதை, பட் எங்களால் இப்போ உடனே பண்ண முடியுமான்னு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. நான் எதுவும் சரி நான் அதிகம் உடனே அஜித்தை வச்சு பண்ணோம். மற்றபடி அவர்கிட்ட போய் சொல்லணும், அவர் தான் வேணும்னு கட்டாயம்லாம் பண்ணல. எஸ்ஐசிக்கா சார் வந்து வியாபார ரீதியாக கொஞ்சம் அன்றைக்கி காலத்தில் கொஞ்சம் தேட்டருக்காரனா கொஞ்சம் பழக்கம் இருந்தது. அதுக்காக தான் 3வது வண்டி கதை சொல்ல போகும்போது அவன் எழுது போட்டேன். இதான் சென்டிமெண்ட்டாக தமாசுங்க, எழுந்து போன ஒரு ஆசை கோபத்தில் இல்லை, சென்டிமெண்ட்டாக என்கிட்ட வந்து கதை சொல்லுவீங்க, நான் இல்லைன்னு சொல்லுவேன். டேட்டு நீங்கள் ஒன்றே ஹிட் ஆகணும்னா காலம் எல்லாம் கதை வரும், ஜாலியாக இருப்பார். எங்கள் கவுன்சிலில் பார்க்கும்போது பேசுவோம். பட் அவருக்கு வான்மதியை கூட அவர் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லி பேர் வான்மதின்னு அவருக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறோம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் படம் பண்ணுறாரு, அவர் வேண்டிய ஒரு குமார் கூட்டு வர வெயிட் பண்ணுங்க சொன்னார். ஒரு படம் எடுத்துகிட்டு நீ ப்ரூஃப் பண்ணிட்டு வாங்கினார். ஃபஸ்ட்டு வான்மதி முன்னாடி ஒரு படம் எடுத்து நல்லது கட்டுனா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அனுபவப்பட்டுட்டு வாங்கினார். வான்மதி எடுத்துகிட்டு அப்புறம் போகிறோம். கரெக்ட் போகும்போது கதை கேட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 6 மாதம் டைம் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ண சொன்னார். அப்புறம் தான் நம்ம அவசரமான சூழ்நிலையும் படம் பண்ணோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாரதி கண்ணன் டைரக்டர் வந்து கார்த்திக் வந்து இப்படிலாம் இழப்பு ஏற்படுத்தினார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அது மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய ஹீரோக்கள் முரளியிலேருந்து சூர்யா எல்லாரும் நடிச்சிருக்காங்க, உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒத்துழைப்பு அவங்க கொடுத்துருப்பாங்க? ஒத்துழைப்புன்றது வந்து முரளி வந்து நல்லா ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு உடன் பிறகாத ஒரு சகோதரன். முரளி இருந்தாருன்னா கண்டிப்பாக இன்றைக்கி அவரே சொன்னார், நான் வேணா போய் அஜித் சார்ட்ட பேசுகிறேன், நான் வேணா போய் அங்கே போய் பேசுகிறேன் அப்படி சொல்ல வேணும். அப்படியா? முரளி என்ன இதுக்கு இல்லை சார், நம்ம ஆர்டிஸ்ட் தானே சார், அதெல்லாம் இருக்குண்ணே அண்ணா அதெல்லாம் இருக்குண்ணே வாங்கலாண்ணே கேட்கலாண்ணே. அதாவது உங்களுக்குள்ள ஒரு நட்பு ஆர்டிஸ்ட்னா கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி அப்படி தானே இருப்பாங்கண்ணே, அதனால அப்படி போகணும்னு சொல்லி என்ன கொஞ்சம் அப்படியே நாங்கள் பிடிவாதமாக இருப்பேன்ட்டு வேண்டான்னுவாங்க. மற்றபடி அவர் ஒரு நல்ல சிறந்த ஒரு இது, நம்மகிட்ட சம்பளம் அந்த சேலரி ஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் கிடையாது. அற்புதமான ஒரு மனிதரை நான் எழுதிட்டேன். என் திரையுலகத்தில் நான் சொல்ல போனால் நான் எடுத்த படம் நடித்த அத்தனை பேரையும் நான் கெட்டவன்னு சொல்ல வரல, கம்பேர் பண்ணும்போது எனக்கு முரளி வந்து உண்மையிலேயே நினச்சவர் கண் கலங்குது. எனக்கு அவர் எல்லாத்துக்கும் எனக்கு பலம் எழுந்த மாதிரி இருக்கு. பார்த்திபன் சூர்யா எல்லாருக்குமா ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, அவங்களும் அந்த அப்படி இல்லை, எல்லாருக்கும் பாதைகள் ஒன்று ஒன்று மாறி போயிருக்கும் போது சார், ரெண்டாவது அந்த அளவுக்கு அவங்க கேட்குற அளவுக்கு நல்ல பொசிஷன் இருக்கும்போது போய் டிஸ்டர்ப் பண்ணி இவ்வளோதான் பண்ண முடியாது சார். அது அவங்களே பண்ணுவாங்க, தெரியும் காலம் வரும்போது கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. சரி, இப்போ நீங்கள் கடல் பூக்கள் படம் எடுத்தீங்க, அதில் ஒரு பெரிய அனுபவம் உங்களுக்கு இருந்து, ஏன்னா பெரிய படைப்பாளி. அந்த படத்தில் நடித்த கதாநாயகி பிரதியுஷா பற்றின ஒரு வழக்கு வந்து இப்போ சமீபத்தில் அந்த பெண்ணோட மர்மமான மரணம் அது குறித்து வழக்கெல்லாம் போயிட்டுருக்கு. அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார், அவங்க எப்படி அந்த படத்தில் வந்து கமிட் ஆனாங்க அப்படி? இல்லை எனக்கு அது தெரியாது. என்னென்னா நான் வந்து பாரதிராஜா சாரோட ஃபேன், அவர் மேலே மிகப்பெரிய ஒரு லவ். அந்த அவர் படைப்பெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அவரெல்லாம் வந்து இப்படிலாம் அவரை நேரில் பார்ப்பணும்னு நினச்சி 16 வயதில் படம் பார்த்தபோது எங்கள் வண்ணாரப்பேட்டை பாரத் தேட்டரில் அந்த சைடு அவரோட பேசுவோன்னு நினச்சதில்லை, அவரை பார்ப்போன்னு நினச்சதில்லை, அவரை வச்சு ஒரு படம் தயாரிப்பு நினச்சி பாருங்க. என்ன வயசு உங்களுக்கு 16 வயதில் படம் பார்க்கும்போது? என்ன இப்போ ஒரு 63னா அந்த காலத்துக்கு போயிடல, அந்த காலத்துக்கு போகிறப்போ. அதுக்கப்புறம் நான் இண்டஸ்ட்ரியில் வந்து 17 வயசில் சினிமாவுக்கு வந்தேன். 1979 வந்தேன் நான். அப்படி வந்து 80லேருந்து நான் படங்கள்லாம் போட ஆரம்பித்து அப்படியே வந்திருக்கேன். நியர் அபவுட் 45 இயர்ஸ் கிட்ட வந்திருக்கு. அவர் வந்து நான் மண் வாசனை பட டைமில் அங்கங்கே பார்ப்போம், ஷூட்டிங் டைமில் பார்ப்போம், பேச முடியாது, ஆளே கொஞ்சம் கடுமையாக இருப்பார் மாதிரி இருப்பார். ஆனால் நம்ம இப்படி நேசிக்கிறோம் அப்படிங்கிறத நினைப்போம். அப்பேற்பட்ட மனிதர்கிட்ட நம்ம போய் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆகி அவரை சந்தித்து அவருக்கு சால்வை போட்டு அவரோட உட்காந்து சாப்பிட்டு அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன்னா வாழ்க்கையில் இதை விட என்ன வேணும் அப்படின்னு எனக்கு இல்லை சார், பெரிய சாதனை தான், பெரிய சாதனை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரசிகனா இருந்துட்டு அவரை வச்சு படம் பண்ண. ரஜினி சார்கிட்ட பேசுவோம், அவர் வீட்டில் போவோம், அவர் உட்காந்து பார்ப்போம், அவரோட அவர் ஃபோனில் கூப்பிடுவார் பேசுவார், நம்ம நினச்சி பார்த்துப்போம். கமல் சார்கிட்ட ஃபோன் பண்ண சொல்லுங்க பாண்டியன்ட்டார். ஸோ அஜித் சார் நம்ம உட்காந்து படம் எடுத்துக்கிறோம், விஜய் சார் தெரியும், சூர்யா சார் தெரியும், படம் எடுத்துருக்கோம். ஸோ இந்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரங்கள் மத்தியில் நம்ம பேரை சொன்னால் தெரியுது இல்லை சார், நம்ம யார் எங்கேயோ இருந்து வந்தோம்னா சார், நம்ம கொடுத்த படைப்பு தானே அந்த காரணம். நம்மளுடைய சின்சியரிட்டி, நம்மளுடைய படைப்பு, நம்ம நடந்துக்கிற விதங்கள், அதெல்லாம் ஒரு இதுவாக இருக்கு இல்லையா. சில நேரத்தில் நமக்கு சிரமங்கள் இருக்கும்போது மனசுக்கு அப்படியே இதுவாகும், உதவிக்கு வரலையா அப்படின்ட்டு. நேரத்துக்கு நன்றி. நன்றி சார்.